முத்து பாயாச காப்பி குடிக்கிறியா? உன் பொண்டாட்டி காஃபின்னு ஒண்ணு குடுத்து என்ன கொல்ல பாக்குறா. அது எப்படி இருக்குன்னு நீயே குடிச்சு பாரு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம். எனக்கு ஏன் பிரச்சனை பெரிய பிரச்சனை பா. உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒரு டவுட்டுப்பா. சொல்லு. காலங்காத்தால உனக்கு என்ன டவுட்டு? பா, தாத்தாக்கு நீ எப்பப்பா பிறந்த? என்னது ஏன்டா கேக்குற? பா சொல்லுப்பா. தாத்தா பாட்டி கல்யாணம் ஆகி நீ எப்ப பிறந்த? லேட்டா தான் பிறந்தேன். ஆனா எப்ப பிறந்தேன்னு சரியா தெரியலையே. தெரியலையா? சரி, உனக்கு கல்யாணம் ஆகி எப்ப குழந்தை பிறந்துச்சு? உங்க அம்மா தான் பெத்துக்கிட்டா, அவகிட்டயே கேளு. எங்க சும்மா இருங்க. நீ பேசாம இரு. பா நீ சொல்லுப்பா. இந்த மனோஜ் பையன் உனக்கு எப்பப்பா பிறந்தான்? எதுக்குடா அதை பத்தி கேக்குற? பா எனக்கு டென்ஷன் ஏறுதுப்பா. நீ சொல்லுப்பா, எனக்கு தெரிஞ்சானுப்பா. என்னங்க? ஓ, அது கல்யாணமாகி 11 மாசத்துலயே மனோஜ் பிறந்துட்டான். 11 மாசத்துலயேவா பிறந்தான்? ஏண்டா அப்ப பணத்தை தூக்கிட்டு ஓடதான் அவ்வளவு சீக்கிரமா பிறந்தேடா? ஏங்க இவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? காலையில இருந்து எப்ப பிறந்தேன்னு கேட்டுட்டு இருக்கா. கிறுக்கு புடிச்சிட கூடாதுன்றக்காக தான் அவ்வளவு கேள்வி கேக்குறேன். நீங்க பேசாம இருங்க. பா நீ சொல்லுப்பா. அப்போ முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு 11 மாசம் ஆகுமாப்பா? இல்ல அதிகமாகுமா கம்மியாகுமாப்பா? திடீர்னு இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க? டேய் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதா தம்பி? அது இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை மாசம் கழிச்சு குழந்தை பிறக்கும்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏங்க உங்களுக்கு டைம் ஆச்சு பாருங்க. சவாரிக்கு போகணும்ல, முதல்ல போய் குளிச்சிட்டு கிளம்புங்க. போங்க. மறந்தே போயிட்டு சவாரி போனோம். இல்ல பா, அந்த குழந்தை பிறகுற. போடா 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 போடா. சரி சரி தெரியாம அடிச்சிட்டேன். சாரி தெரியாம அடிச்சிட்டேன். பார்க்கல நானு. சாரி. பரவாயில்லைங்க. டேய் பா, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு சாரி கேக்குற?